ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மினி டெக் ஹேக்கர் சேனல். நான் உங்கள் மினிதுரை. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ஆப்ரேட்டர்ஸ் வந்து வீடியோ பார்க்க போகிறோம் நாம. ஸோ ஆல்ரெடி ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம அர்த்மெட்டிக் ஆப்ரேட்டர் அண்ட் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோமா. ஸோ அதுக்கு அடுத்து இருக்க டைப் வந்து அசைன்ட் ஆப்ரேட்டர் அண்ட் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்ற 2 டைப் இருக்குது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நாம. ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் என்ன சொல்லுவாங்க ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம அசைன்ட் ஆப்ரேட்டர் பற்றி பார்த்துருவோம் நம்ம. ஸோ அசைன்ட் ஆப்ரேட்டர் என்ன அப்படின்னா வந்து ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூவை அசைன் பண்ணுறது யூஸ் பண்ணக்கூடியதாக வந்து அசைன்ட் ஆப்ரேட்டர் சொல்லுவாங்க. அதில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது வந்து இந்த ஈக்குவல்டுன்ற சிம்பிள் தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இதுதான் அசைன் ஆப்ரேட்டர்ன்ற. அது இல்லாமல் ப்ளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு, மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டு, மாடுலேட் ஈக்குவல் டிவிஷன் இந்த மாதிரி சிம்பிள்ஸ் தான் உள்ள இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம மோஸ்ட்லி அசைன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? ஆனால் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணக்கூடியதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈக்குவல் மட்டும் காமனாக யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து இன்ட்டு மெயின்லாம் டைம் ரொம்ப போக போயிட்டாங்க ஃபஸ்ட்டு நான் கோடிங்காக போட்டு வச்சிட்டேங்க சொன்னது. ஓகேங்களா? அதனால அது வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 5C அப்படின்னு ஒரு ரெண்டு வேல்யூ மட்டும் நான் அசைன் பண்ணியிருக்கேன். நான் ஒன்றுக்கு ஏ, இன்னொன்றுக்கு வந்து எம்டியை மட்டும் விட்டேன். ஓகேங்களா? ஒன்றும் கிடையாது. இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து இப்போ சி ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லி நான் அசைன் பண்ணியிருக்கேன் நான். இப்போ ஓகேங்களா? சி ஈக்குவல் டு ஏ அப்படின்னு அசைன் பண்ணிக்கேன். ஏவோட வேல்யூ 5, அப்போ சிக்கு வந்து 5 அப்படின்னு அசைன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதை நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா சி ஈக்குவல் டு %d அப்படின்னு கொடுத்தா அப்படின்னா சி ஈக்குவல் டு %d இல்லை %dன்ற இடத்துல என்ன வரும் அப்படின்னா சியோட வேல்யூ பிரிண்ட் அப்படின்றது 5. ஓகே, சியில் என்ன இருக்குது? ஏ இருக்குது. ஏக்கு என்ன வந்து 5 அசைன் பண்ணியிருக்குன்னா அதுதான். ஸோ இதுதான் வந்து சும்மா அந்த ஈக்குவல் அப்படின்றக்கான ஒரு எக்ஸாம்பிளுக்கானது, ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அதுதான் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் 5ன்னு பிரிண்ட் ஆகும் எனக்கு. ஓகேங்களா? அடுத்து எடுத்துட்டு அப்படிங்கன்னா சி பிளஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னா ஒன்றும் இல்லை கைஸ். இதில் ஃபுல் ஃபார்ம் எப்படி வரும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சி ஓகேங்களா ஈக்குவல் டு சி பிளஸ் ஏ, அதுதான் இதோட ஃபுல் ஃபார்ம் அர்த்தம். ஓகேங்களா? அப்போ என்ன வரும் எனக்கு? ஏவோட வேல்யூ என்னது? எனக்கு ஏவோட வேல்யூ வந்து 5. ஓகேங்களா? அப்போ 5 ஆயிரும் எனக்கு. அடுத்து சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் 5 தான். ஓகேங்களா? சியோட வேல்யூ இங்கே ஏவோட அசைன் பண்ணுறோம்ல, அப்போ அதோட வேல்யூ 5 தான். அப்போ 5 ஈக்குவல் டு 5 10. அப்போ சியோட வேல்யூ 10 அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுதான் சியோட வேல்யூ 10 பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதே கைஸ் அடுத்து மைனஸ் பார்த்தீங்க அப்படின்னாலும் அதே ஃபார்மெட் தான் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ சி மைனஸ் ஈக்குவல் டு ஏனாலும் அதே ஃபார்மெட் தான். எப்படி பிரிண்ட் ஆகும் அப்படின்னா வந்து சி ஈக்குவல் டு சி மைனஸ் ஏ அப்படின்ற ஃபார்மெட் தான் நமக்கு ப்ரொசீஜர் ஆகும். அப்போ ஏவோட வேல்யூ என்ன, சியோட வேல்யூ என்ன, ரெண்டு மைனஸ் பண்ணி சியில் ஸ்டோர் ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அடுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து சி இன்ட்டு ஈக்குவல்ட்டுன்னு எடுத்தனால அதே ஃபார்மெட் தான். இது நம்ம இன்ட்டு பண்ணும். ஓகேங்களா? இதோட ஃபார்மெட் எப்படி பிரிண்ட் ஆகும் அப்படின்னா வந்து சி ஈக்குவல் டு சி இன்ட்டு ஏ அப்படின்ற ஃபார்மெட்டில் இது உங்களுக்கு அசைன் ஆரம்பிக்கும். ஓகேங்களா? உங்கள் அடுத்து வந்து ஸ்லாஷு மாடிஃபை எல்லாத்துக்கும் இதே ஃபார்மெட் தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம அவுட்புட் பார்த்துருமா? ஸோ கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணுறேன் நான். ஓகே, நான் வேறு ஃபோல்டரில் போட்டுக்கிறேன். நான் வேறு ஃபோல்டரில் ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவோம். ஃபோல்டரில் யூடியூப் அப்படின்னு போட்டுட்டு அதுக்குள்ளே போயிடுறேங்க. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு assign.c என்டர் கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ போய் நான் ரன் கொடுத்து ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. கம்பைல் பண்ண வேண்டியது கம்பைல் பண்ணுறேன். ஸோ கம்பைல் ஆகிட்டு இருக்கு. கம்பைல் ஆகி முடிஞ்சு. ஸோ அவுட்புட் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்களேன். ஃபஸ்ட்டு வேல்யூ என்னது நமக்கு? சி ஈக்குவல் டு சிக்கு அசைன் பண்ணிக்க. அப்போ சி பிரிண்ட் பண்ணால் 5 பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் நமக்கு 5 அப்படின்றது. ஓகேங்களா? சி வேல்யூ 5 இதுதான் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் பண்ணி கொடுக்கும்போது நமக்கு 10 அப்படின்றது பிரிண்ட் ஆகுமா? ஸோ சி இஸ் 10 அப்படின்னு பிரிண்ட் ஆகுதா? அப்போ 10 இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அடுத்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 5 அதான் ஆன்சரு. ஸோ 5 எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்து மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது வந்து நமக்கு 5 × 5 25 மாடுலேஷன் வரும் நமக்கு. ஸோ 25 எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அடுத்து டிவைட் பண்ணும்போது நமக்கு 5 அவுட்புட் வரும். மாடுலேட் பண்ணும்போது 0 அவுட்புட் வரும். ஸோ அவுட்புட் நமக்கு அப்படிங்க பிரிண்ட் ஆயிருக்கா? ஓகேங்களா? ஸோ இதுதான் கைஸ் அசைன்ட் ஆப்ரேட்டர் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து ஓகே கைஸ், இப்போ நம்ம அடுத்து பார்க்கும்போது ரிலேஷனல் ஆப்ரேட்டரை பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிப்போம் நம்ம. ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ன்றது ஒன்றும் கிடையாது கைஸ்.
ரெண்டு நம்பருக்கு இருக்கக்கூடிய ரிலேஷனை நம்ம வந்து மென்ஷன் பண்ண யூஸ் பண்ணக்கூடியதா வந்து ரிலேஷன் ஆப்ரேட்டர். ஓகேங்களா, அது வந்து ஈக்குவலாக இருந்தால் ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ், இந்த மாதிரி எனக்கு கொடுக்கக்கூடியதான் வந்து ரிலேஷன் ஆப்ரேட்டர் சொல்லுவோம் நம்ம. அதுக்கான ஆப்ரேட்டர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன், லெஸ் தென், நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு, லெஸ் than ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம. ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுங்களேன், நீங்கள் இதை இஃப்ஸில் போகிற மாதிரி வேற மாடலேஷன் வரும். இது நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக 5 W = 3 செக் பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு 0. இது ஈக்குவல்டான்னு செக் பண்ணுறோம், ஈக்குவல் இல்லை அப்படின்னு எனக்கு இது இப்போ ஃபால்ஸ் எனக்கு சொல்லும். இதை செக் பண்ணும்போது 5 கூட 3 கிட்ட தானே இருக்கும், அப்போ 1, இது எனக்கு ட்ரூ, கண்டிஷன் ட்ரூ, அப்போ எனக்கு 1 பிரிண்ட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா 0 பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் 1 பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதை இங்கே போட்டு கணக்கு ட்ரூவாக இருந்தால் இட் இஸ் ரிட்டர்ன்ஸ் 1. அப்போ ரிலேஷன்ஷிப் இஸ் ஃபால்ஸ், இந்த ரிட்டர்ன்ஸ் வேல்யூ இஸ் 0. ட்ரூவாக இருந்தால் நமக்கு 1ன்றது எனக்கு கொடுக்கும், நமக்கு ஃபால்ஸாக இருந்தால் நமக்கு 0ன்ற வேல்யூ நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா, இதுதான் அதோட ரிலேஷன் ஆப்ரேட்டர் கூடிய சிம்பிள்ஸ் இது. ஸோ இதை நான் எக்ஸாம்பிள்ஸ் கோடிங் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து, ஸோ இது ஆல்ரெடி நான் போட்டு வச்சிருக்கேன் நான், டக்கு உள்ள பார்க்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம. ஸோ இன்ட்டு A = 5, B = 5, C = 10 அப்படின்ற ஒரு 3 வேல்யூ எடுத்திருக்கேன் நான். ஃபர்ஸ்ட் பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு இந்த ஃபார்முலா பிரிண்ட் ஆகும் அப்படின்றது இந்த ஃபார்ம் கொடுத்துருக்கேன். அப்போ தான் எனக்கு ஏவோட வேல்யூ A, W = B-ஆ, அதோட வேல்யூ என்ன அது எனக்கு அப்படின்னு பிரிண்ட் ஆகும் அப்படின்றத இந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன். இது உங்கள் அவுட்புட் வரவும் ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, ஸோ இப்போ A, W = B செக் பண்ணுறேன், A5, B5 செக் பண்ணி கண்டிஷன் எனக்கு ட்ரூ, அப்போ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும், 1 பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா, சரி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நம்ம சேவ் பண்ணி ரன் கொடுக்குறேன். இப்போ பார்த்தா நமக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ என்னது A W = B ஈக்குவலாக செக் பண்ணுறப்ப A5, B5, அப்போ வந்து அதாவது அந்த ஃபார்ம் நீங்கள் கொடுத்துருக்காங்க முறையில் 5A W = 5 இஸ் ஈக்குவல், அதுதான் 1 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இந்த ஃபார்முலா பிரிண்ட் ஆகும் அப்படின்றக்காக இந்த ஃபார்முலா பொசிஷன் உள்ள கோட் எழுதிருக்கு பிரிண்ட் ஆஃப்ல. ஓகேங்களா, ஸோ அதுக்கு அடுத்த ஃபார்ம் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அடுத்து என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஏவும் சியும் ஈக்குவலான்னு நான் செக் பண்ண போறேன். ஓகேங்களா, ஸோ ஏவோட வேல்யூ 5, பியோட வேல்யூ 10, அது ரெண்டு சாரி சியோட வேல்யூ 10, அது ரெண்டு ஈக்குவலாக செக் பண்ணுறேன், அது ரெண்டு ஈக்குவல் இல்லை, ஃபால்ஸ், அப்போ எனக்கு 0 பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏவோட வேல்யூயும் பியோட வேல்யூயும் எது பெருசுன்னு செக் பண்ணுறேன், எது கேடு தான் செக் பண்ணுறேன். செக் பண்ணும்போது எனக்கு என்னது ரெண்டும் ஈக்குவல் இல்லை. ஓகேங்களா, ஆனால் கேட்டர் ஈக்குவல் கொடுத்தா தான் 5 நம்ம செக் பண்ண முடியும். ஓகேங்களா, இது எதுவும் கேட்டர் ஈக்குவல் கொடுக்கல, ஏதாவது கேட்டர் மட்டும்தான் இருக்கணும், ஈக்குவல் இருக்கக்கூடாது அப்படின்னாலே எனக்கு இது 0 ஃபால்ஸ்னு பிரிண்ட் ஆகுது. அதே மாதிரி தான் அடுத்து சி கொடுக்குறப்ப எனக்கு அதே ஃபார்முலா 5 லெஸ் தென் ஈக்குவல் 10 அதே ஃபார்முலா பிரிண்ட் ஆகும் எனக்கு. ஓகேங்களா, அதாங்க சரி, நீங்கள் நாட் கொடுத்தாலும் சரி, அண்டு கொடுத்தாலும் சரி, எனக்கு கொடுக்கலோ அது வந்து அதோட வேல்யூ நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ட்ரூவாக இருந்தால் 1, ஃபால்ஸாக இருந்தால் 0 அப்படின்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இதுதான் கைஸ் வந்து அசைன் ஆப்ரேட்டரும் ரிலேஷன் ஆப்ரேட்டருடைய எக்ஸாம்பிள் வித் கோடிங்ஸ். ஓகேங்களா, ஸோ ஓகே சார், நான் வீடியோ ஃபுல்லாக பார்த்து ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.